ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான போதகரை அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே ஆரம்பத்தில் இருந்து உள்ள காரியங்களை அந்த சபையில் நான் பேசினேன். அதே காரியத்தில் இங்கு பேச இருந்தேன். ஆனால் பாஸ்டர் அவர்களும் இங்கே ஆரம்ப ஜெபத்திலேயே பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் பேசினேன். பாஸ்டமாவும் உங்களும் ஆராதனை நடத்தும் போதும் நான் சொல்ல வேண்டிய மற்ற பகுதியை சொல்லிட்டாங்க. அதனால் எதை பேசுகிறதுன்னு தெரியும். திருப்பி பேசுனா அவர் பேசுனே தான் நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு வரும். அதனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லணும். அதுக்காக இன்றைக்கி அங்கே உட்கார்ந்துருக்கும் போதே ஒரு செய்தியை வேறு விதமாக நான் மாற்றினேன். ஜெபம். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீர் எங்களை மீட்டு கொண்ட உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவாகிய தெய்வமே, எங்கள் மீது அன்பு கூர்ந்ததினாலே உம்முடைய திருக்குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காய் ஆண்டவரை அனுப்பி உம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டு உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான திரியக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் அவர்கள் வனாந்தரத்தில் அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது என்று சொல்லி சில காரியங்களையும் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் பல காரியங்களையும் கூறப்பட்டுள்ளதான காரியத்தை பார்க்கிறோம். இது யாருக்கு எழுதப்பட்டதென்றால், எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்ததான தேவனுடைய ஜனங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின்படியாக அவர்கள் எல்லோரும் எப்படி வந்தார்கள் என்று சொல்லி அங்கே கூறி, அங்கே அவர்கள் அந்த விதமாக வந்தார்கள். சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். மேகத்தினாலும் அந்த விதமான காரியங்களெல்லாம் சொல்லிவிட்டு இதில் சொல்லப்பட்டுள்ள காரியம் என்னவென்றால், அவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான முக்கியமான காரியம், நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்று இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்பது அவசியமான காரியம். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஊழியக்காரர்கள் தான், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற தேவ ஜனங்கள் தான். அவர்கள் மூலமாக பல வேண்டாத காரியங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதனாலே அங்கே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மேல் பிரியமாய் இருப்பது அவசியமான காரியம். அதுதான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருப்போமையானால் நமக்குள்ளாக அந்த ஒரு தாக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார்.
ஒரு நாளிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடாதபடி மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுத்து வாழ்வோமையானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருப்பார். நாம் என்ன செய்வோம்னா மாம்சத்தை மேலே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தினுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டே இருப்போம். நிறைய பேர் அப்படித்தான் வாழ்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஆவி மேலான நிலைமையிலே இருப்பது அவசியம். தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள்ள ஆவி இருக்குது, பிசாசனுடைய ஆவி இருக்குது. அப்போ பிசாசனுடைய ஆவி நம்மளோட போராடும். ஆவியானவர் நம்மோடு கூட போராடி நாம் சரியான வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய சத்தத்தை கேட்டு வாழும் பொழுதுதான் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்னவென்றால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது அவசியமான காரியம். அங்கே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே தேவன் சொன்னதான வார்த்தையை அங்கே சொல்லுகிறதான காரியத்தை பார்த்தோம். அங்கே ஆண்டவர் சொன்னதான வார்த்தை என்னவென்றால், தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது நம்முடைய நோக்கமெல்லாம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் எந்த காரியத்திலையும் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே ஒழிய தேவனை பிரியப்படுத்தாத எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் நமக்கு எதுக்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே கூறப்பட்டுள்ளது, அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக என்ன செய்தாராம், பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமியிலே கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னன்னா நாம் மகிமையிலே போய் என்ன செய்ய வேண்டும், சேர வேண்டும். மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசுவினிடத்தில் அந்த சீசர்கள் இருந்தபோது நான் போகிறேன் என்று சொல்லும்போது பலரும் கலங்கின போது தான் அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளிலேயும் நாம் தேவ சமூகத்தில் இருந்து அதை புதுப்பித்து கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். அங்கே தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அங்கே தானியேலை குறித்து சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டுள்ளதான காரியத்தை பார்க்கிறோம். 3 யோவான் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படின்னா ஆத்துமா வாழக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ஆத்மா வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த காரியங்களை செய்வது அவசியம். இந்த ஆத்மா எவ்வளவு நல்லா இருக்கோ அதன்படி தான் நம்முடைய அந்த உலக பிரகாரமான காரியங்களும் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வந்ததான ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் மேலே இருக்கிற தாகம் கொஞ்சம் பேருக்கு இருக்குது, கொஞ்சம் பேருக்கு அந்த தாகம் இல்லை. உலக மக்களையே போல அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருந்து. ஆனால் நாம் உலக மக்களை போல வாழ்வதற்கு அல்ல. அங்கே எஸ்தர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆமான் ராஜாவினிடத்தில் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால்,
இந்த தேசத்தில் ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களுடைய நம்முடைய காரியத்துக்கு விகற்பமாய் இருக்கிறது என்று சொல்லி சொன்னான். ஏனால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது என்பதை குறித்து பார்க்கிறோம். நாம் உலகத்திலே தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்னா வித்தியாசம் இருக்கணும். ரட்சிக்கப்படாத மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படினாலும் வாழுகிறார்கள், அதை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும், அவருக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உலக பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நான் சென்னையில் குடியிருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு குடும்பம் இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நான் போகிற சர்ச்சுக்கு தான் வந்தாங்க. ஆனால் கரெக்டாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி ஆச்சுன்னா, பொங்கல் ஆச்சுன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி அவங்க ரசிக்கப்படாதவங்க அங்கே போய் என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு வித்தியாசம் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஹிந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தபோது என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நான் முதலாவது பைபிள் படிக்கும் போதே 3 மாதத்துக்குள்ளே முதல்ல பைபிள் கிடைச்ச போது 3 மாதத்துக்குள்ளே பைபிள் படித்து முடித்தேன். அப்படி படித்த போது எனக்கு 2 காரியம்தான் புரிஞ்சு. ஒன்று, விக்கிரகங்களை கும்பிடக்கூடாது. 2வது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. இது 2 தான் மனசில் இருந்துச்சு. அந்த காலத்துலேயே என்ன பண்ணேன்னாக்க, நான் செஞ்சதான காரியம், நான் ரட்சிக்கப்படல, ஆனால் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அந்த 2 காரியத்தையும் வெறுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு, அது என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. என் தங்கச்சி எங்கள் வீட்டில் எல்லா பேரும் சொல்லுவாங்க, ஏன்னா உங்களை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. ஒரு பிட்டு கூட தொட மாட்டேன். அது தங்கமாக இருக்கிறது போல் எவ்வளவு பிரியமாக இருந்தாலும் அந்த விதமான காரியத்தை செய்ய மாட்டேன். ஒரு முறை நான் இதை அனுபவத்தோடு சொல்கிறேன். அந்த இரத்த பொரியல்னு எங்கள் ஊரில் ஒன்று விற்பாங்க. அது என்னன்னாக்கா, அது ஒரு டேஸ்ட்டாக அந்த மாதிரி செய்வாங்க. அதை வாங்கி கடையில் முந்தி தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் பைபிளை படித்தோடனே அது சாப்பிட்றது ரத்தத்தோடு சாப்பிட சொன்னோன்னே ரொம்ப பிரியமாக இருந்த காரியத்தை அதையும் வெறுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பின்னாடி என்னுடைய பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லி அனுப்புவேன், இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் முக்கியமான நாட்களில் அவங்கெல்லாம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை கொண்டு வருவாங்க, அதனால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியே அனுப்பிச்சேன். அப்படியே பழகி 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 இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் பிள்ளைகள் அதே விதமாக நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்தும் கிறிஸ்துவை அறிந்திருந்தோம், அவருடைய வார்த்தையை அறிந்தும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி தங்களுடைய மாம்சத்தினுடைய காரியங்களையே செய்யக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டவங்க தான், பேர் கிறிஸ்தவங்கள் அப்படி இருக்காங்களாம். நான் பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கும்போது அந்த ஒரு ஆள் என்ன செய்வார்னாக்க, நல்லா மூக்குப்பிடி போடுவார். அப்போ அவர் கிறிஸ்தவர். அப்போ நான் ரட்சிக்கப்படல, ஆனால் அவர் கிறிஸ்தவர்னு எனக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்படாதனால அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கன்னே அவங்கள பெருசாக நினச்சேன். ஏன்னா பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னேன். இந்த மாதிரி, ஏப்பா நீ மூக்குப்பிடி போடுறீங்க, தப்பு இல்லையா? நானே சிகரெட் குடிக்கிறது விடணும்னு இருக்கேன், முடியலைன்னு சொன்னேன். அவன் சொன்னான், ஆரோக்கியசாமி வந்தால் பேர். அவன் சொன்னான், நீ மூக்குப்பொடி போடுறது, நான் மூக்குப்பொடி போடுறதும் தப்பு கிடையாது, நீ சிகரெட் குடிக்கிறதும் தப்பு கிடையாது. ஆத்மா வேறு, சரீரம் வேறு. அதனால் இது சரீரத்தை தான் பாதிக்கும், ஆத்மாவை பாதிக்காது, நீ குடின்ட்டான். எப்படி இருக்கும்? எனக்கு வழி தெரியாமல் நான் போய் ஆலோசனை கேட்டேன். குருடனுக்கு வழிகாட்டுற குருடனை போல சொன்னான். அதே மாதிரி நான் பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கும்போது அந்த வண்டியெல்லாம் கழுவி தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு அதை பண்ணோடனே அந்த ஓனர் வந்து என்ன தேங்காய் பழமெல்லாம் உடச்சி அதை கொடுப்பார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அதை சாப்பிட மாட்டேன். அதை வாங்கிட்டு பின்னாடி போய் வண்டிக்கு பின்னாடி போட்டு விட்ருவேன். அப்போது ஒரு நாள் வந்து ஜேக்கப்னு ஒரு கண்டக்டர் கூட இருந்தேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இந்த நாட்டில் அப்படி பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், ஊருக்கு போகும்போது வெட்டிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். என்ன செய்வாங்க, சில பேர் இங்கே நல்லா இருப்பாங்க, அங்கே ஊரில் போனோன்னே டக்குன்னு மாறி அவன் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு கேட்டான், நீ என்ன செய்கிறேன்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன்,
இந்த விதமாக பைபிளில் சொல்லியிருக்கு, அதனால் நான் சாப்பிடலைன்னு. அவன் சொன்னான், நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவங்களை வந்துக்கிட்டு இருக்கோம், நீ நேற்று வந்த கிறிஸ்தவன், நீ சாப்பிடாட்டி இப்போ ஏண்ட கொடுன்னு சொல்லி அவன் வாங்கி சாப்பிடுவான். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன்னா இப்படிப்பட்டவங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவான காரியங்கள் வரும். ஆனால் நம் மூலமாக ஒருவரும் இடராதபடி வேதத்தில் நம்ம என்ன வாசித்தோமோ அதன்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே வருவது தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. எதுவாக இருந்தாலும் சரி, இது ஆண்டவருக்கு பிடிக்கலையா, அது வேண்டாம், ஆண்டவருக்கு இது பிடிக்குதான், அதை செய்யணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதான காரியத்தை செய்யணும், செய்யக்கூடாத காரியத்தை செய்யக்கூடாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய முதலாவது உள்ள ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன் இந்த நாளில். அதே செய்தி என்கிட்ட இருக்குது, ஆனால் அதே செய்தியை நான் கொடுக்கல. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதான காரியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பாரே ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கும்னாக்க, தேவனை ஆராதிப்பதற்கு வாஞ்சை, தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சை, தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சை, தேவனுடைய வார்த்தையில் வாஞ்சை, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தாகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நாம் அப்படிப்பட்ட தாகம் நமக்கு இருக்கிறதா? வேதத்தின் மேலே தாகம். சில பேர் நல்ல தாகத்தோடு இருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் யாராக இருந்தாலும் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் வேதத்தின் மேலே ஒரு பிரியம் உண்டாகும்படியான காரியங்களை நமக்கு செய்வார். ஏனால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் தேவன் சொல்லும் பொழுது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதத்தை எவ்வளவுக்கு நம்ம வாசிக்கணுமோ அவ்வளவுக்கு வாசிக்கணும். அது ஒரு நாளும் வீணாக போகவே போகாது. நீங்கள் படிக்க 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 உள்ளுக்குள்ளே போக போக அது உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியம், வேண்டாத காரியம் வரும்போது அது வசனம் தான் முன்னாடி வந்து நிற்கும். முன்னாடி வந்து நம்ம நின்று அதை என்ன செய்யணும்னா சரி பண்ணலாம். வாழ்க்கையை சரி பண்ண வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருப்பது அவசியமான காரியம். அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ புத்திமானாயும் இருப்பாய், நீ செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி தேவன் அங்கே சொன்னதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையில் சங்கீதம் 1:2 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் பண்ணக்கூடியதான ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு இருக்குது, ஆனால் கொஞ்சம் பேருக்கு அந்த தாகம் இல்லை. அவங்க நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு காலண்டரில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு, இல்லாட்டி பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டு அந்த திருப்தியோடு வாழக்கூடியவங்க இருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லை, நல்லா இருக்கீங்க, சந்தோஷம். பொதுவாக நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 38:18 பார்த்தீங்கன்னா, குடியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய வேதத்தை தியானிப்பது இல்லை என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. எந்த குழியில்? இந்த உலக பிரகாரமான குழியில் எல்லாரும் போயிடுவோம். ஆனால் பாதாள குழிக்கு போகிறவன் என்ன செய்ய மாட்டானா? வேதத்தை தியானிக்க மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி சொன்னார். அப்போ வேதத்தை நாம் வாசிக்கணும், வேத செய்திகளை நல்லா கேட்கணும். அதுக்காக யூடியூப்பில் போய் கண்ட செய்திகள்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. சபையில் கொடுக்கப்படுகிற செய்தியை நாம் கேட்கலாம். முக்கியமான போதகரால் சொல்லப்பட்ட நல்ல காரியங்களை நம்ம கேட்கலாம். தேவையில்லாதெல்லாம் போட்டு கண்ட குப்பையெல்லாம் போட்டு நம்முடைய இருதயத்தை, மனதை நாம் நிரப்பிவிடக்கூடாது. அப்போ வேத வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கக்கூடியவங்களாக இருக்கும்போது, ஒரு பாத்திரம், அழுக்கு பாத்திரத்தை கொண்டு போய் தண்ணி பைப்புக்கு அடியில் வச்சு திறந்து விட்டால் என்ன செய்யும்னா, எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் தண்ணி விழ 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 அது ஊறி என்ன செய்யும்?
அந்த அழுக்கெல்லாம் என்ன செய்யும், போயிடுறது போல் வேத வசனம் தாகம் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் அந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையில் அது நம்மோடு கூட ஈடுபடும். நான் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தேன். கண்டக்டராக இருக்கும்போது நான் ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவன், சைவ குடும்பத்தில் பிறந்தேன். நான் கறி மீன் இதுகள்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனால் கண்டக்டர் வேலைக்கு வந்த பின்னாடி என்ன செஞ்சேன், கடையில் நல்லா சாப்பாடு படுகள்லாம் மீன் அது இதெல்லாம் சாப்பிட்டு பழகி, மீன் இல்லை மற்றபடி எல்லாம் சாப்பிட்டு பழகிட்டோம். அப்போ ஊழியத்துக்கு வந்தபோது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சேன்னா, ஒரு வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் தங்கி இருக்கும்போது அவங்க நல்ல ஒரு ஃபேமிலி, 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தாங்க, சம்பளம் கம்மி, 2 பிள்ளைகள் இருந்துச்சு, சின்ன பிள்ளைய. நானும் அங்கே தங்கியிருந்தேன். நான் விரும்பின சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிடல. காலையில் கொஞ்சோண்டு புட்டு இருக்கும், மதியானம் கொஞ்சம் சாறு, ராத்திரிக்கு கஞ்சி, இப்படியே தான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன, நான் கடையில் நிறைய சாப்பிட்டு பழகிட்டேன்னா, அதனால் எப்படா நல்ல ஒரு கறி புரோட்டா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஏங்கினேன். ஆனால் கொடுக்கறதுக்கு வழி கிடையாது, ஆள் கிடையாது. ஆனால் அவங்க நல்லவங்க, அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் எனக்கும் கொடுத்தாங்க. ஆனால் அது நான் இப்படி வந்ததுனால அது எனக்கு என்ன இல்லை, போதுமானதாக இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சர்ச்சில் அவங்க ஆஃபரிங் எண்ணி என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்து, அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டிகிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ நான் அந்த மலையடிவாரத்தில் இருந்த சர்ச், அந்த சர்ச்சில் இருந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போதே எனக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிச்சு, நீ கறி சாப்பிட்டு புரோட்டா சாப்பிட்டு சால்னா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சே, கொஞ்சோண்டு இதிலேருந்து எடுத்து சாப்பிட்டுக்க அப்படின்னு வந்துச்சு. எனக்கு அது நல்லதாக தான் தோணுச்சு. ஆனால் டக்குன்னு உள்ளேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிபதி ஆக்குவேங்கிற வார்த்தை வந்துச்சோ இல்லையோ, கடன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அந்த காரியத்துக்கு நான் அடிபணிந்து நான் போய் புரோட்டா கறி சாப்பிட்டுருந்தேன்னா என் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிருக்கும், ஒரு திருடனா மாதிரி வேறு மாதிரி போயிருந்திருப்பேன். ஆனால் அன்னைக்கு அதை நான் வெறுத்தேன். இன்றைக்கி யூரோப் தேசத்தில் எங்கே 15 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன், போகிற வீடுகள்லாம் சும்மா கொஞ்சோண்டெல்லாம் வைக்கிறது இல்லை. எங்கள் ஊரில் 1/4 கிலோ கறி எடுத்து நாங்கள் வீட்டில் இருக்கிற 5 பேர் சாப்பிடுவோம். இங்கே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கே டேபிளில் எனக்கு 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ மீன் அது இதெல்லாம் வாங்கிடுச்சு. எதை வெறுத்தேனோ அதை ஆண்டவர் நிறைய கொடுக்குறார். நான் இப்போ போகிற வீடுகள்லாம் சொல்லிடுவேன், எனக்கு சாதாரண ஒரு கஞ்சி ஊறுகாய் இருந்தால் போதும், இந்த மட்டனு வேணாம் சிக்கனு வேணாம் ஒன்றும் வேணாம்னே சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் மாற்றினார். நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக எதை வெறுக்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நமக்கு சோதனைகள் வரும், பலவிதமான சோதனைகள், உண்மையற்ற தன்மைகளாக இந்த பூமியில் வாழ்வதற்குரிய சோதனைகள் வரும். ஆனால் அதன் மத்தியிலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருப்பது அவசியம். அந்த வார்த்தை அவ்வப்போது ஆவியானவர் உள்ளே இருந்து அந்தந்த வேலைக்கு ஏற்ற வார்த்தையை, சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை கொடுப்பார். அப்போ வேதம் வாசிக்கிறதுக்கு எதுக்காக வாசிக்கிறோம், ஆசீர்வாதம் போயிருமே அப்படிங்கிறதுக்காக சில பேர் காலையில் எழுந்திரிச்சு வாசிப்பாங்க. ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நமக்கு அவருடைய பிள்ளையாக நம்ம மாற்றிட்டாரு. அவருடைய பிள்ளையாக இருக்கிறனால நமக்கு வேண்டியதான காரியத்தை அவர் கொடுப்பார். எந்த தகப்பனார் தாயாவது பிள்ளை பட்டினியாக இருக்கும்போது நீ போய் அந்த பெரிய மூட்டையை தூக்கிட்டு வா அப்போ தான் சோறு கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா? இல்லை, பெத்துட்டாக்க சோறு என்ன செய்வாங்க, எப்படியாப்பட்ட நிலைமையில் இருந்தும் கொடுத்துருவோம். அப்படி மனுஷனே அந்த விதமான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு இருக்கும்போது இந்த பூமியிலே நமக்கு வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் தேட வேண்டியது என்னன்னா, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் தேட வேண்டும். நம்ம தேட வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அங்கே லூக்காவில் நாம் பார்க்கும்போது அங்கே சொன்னதான காரியம் என்னவென்றால், மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்று சொல்லி சொன்னார். அப்போ மனுஷன் என்னத்தை இழந்து போனான்? எதுக்காக மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு வந்தார்? இன்னைக்கு பூமியில் இருக்கிற எல்லா பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, ஆவிக்குரிய தாகம் சபைகளில் கொஞ்சம் பேருக்கு இருக்குது.
ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஆர்வம்னாக்க, ஒரு சின்ன வீடு இருந்தால் பெரிய வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், சின்ன கார் இருந்தால் இன்னொரு பெரிய கார் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படியே தான் பூமிக்குரிய காரியங்களே தான் தேடக்கூடியவங்களாக இருக்குது. இது ஒரு நாளில் எப்படி இருந்தாலும் என்ன செய்யும், அழிஞ்சு போகக்கூடியதான், நம்மோட ஒன்றும் வராது. ஆனால் எதற்காக ஆண்டவர் வந்தார்? இழந்து போன மனுஷன் எதை இழந்து போனான்? ஆதாம் பாவம் செய்த போது இழந்த காரியம் என்னவென்றால், அவன் தேவனை இழந்தான், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தான், தேவனுடைய மகிமையை இழந்தான், தேவனுடைய சமூகத்தை இழந்தான், தேவனுடைய ராஜ்யத்தை இழந்தான். இதான் மனுஷன் இழந்து போனதான காரியம். இந்த இழந்து போன எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு நமக்கு வேதத்தை கொடுத்து அவருடைய சமூகத்தை கொடுத்து வைத்திருக்கும் போது, நாம் தேடக்கூடியதான காரியங்கள் வேதத்தில் தாகமாக இருந்து தேடும் பொழுது மட்டுமே தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தவர்களுக்கு என்ன இருக்கும்னாக்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே தேவன் மோசேயினிடத்திலே சொல்லி அனுப்பினார், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லி பார்வோனிடத்திலே போய் சொல்லு என்று சொல்லி சொன்னார். அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்க, அவரை ஆராதிப்பது தான் முதல் காரியம். நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு நம்மளை ரட்சித்து அப்படியே விட்டுடாமல் ஏன் சபையை உண்டாக்கினார் என்றால், சபையில் வந்து நாம் கூடி வந்து தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஆனால் ஒரு 100 பேர் 50 பேர் இருக்கிற சர்ச்சில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தா ஒரு 5 பேர் 10 பேர் ஆப்சண்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்ற மக்களை பாருங்கள், அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எவ்வளோ தாகத்தோடு அவங்க வேறு காரியங்களை செய்யக்கூடியதான காரியத்தை பார்க்குறோம். ஆனால் தேவ ஜனங்களுக்கு, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஜனங்களுக்கு தேவனை ஆராதிக்க செல்லணுங்கிற ஒரு உணர்வு இல்லை. ஏதாவது ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா, இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஆராதனையை கட் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி யாராவது ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா ஆராதனையை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு காலத்திலையும் தேவ ஜனம் தேவனை ஆராதிப்பதற்கு வருவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்மளால் முடியலை, பெட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க வர முடியாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் வர முடியும். சில பேர் யோசிப்பாங்க, இன்றைக்கி போயிட்டு வந்தால் 10 20 1000 பஸ்ஸுக்கு காசு எதுக்கு போய் கொடுக்கலாம், அங்கே போய் காணிக்க வர போடணும், பேசாமல் இந்த வாரம் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க, சபைக்குள்ளே இருக்காங்க. இப்படிப்பட்டவங்கள பரலோகத்துக்கு எப்படி போய் செய்வாங்க? போக மாட்டாங்க. அப்போ முதலாவது தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே, தேவனுடைய ஆலயத்தின் மேலே நமக்கு வாஞ்சை இருப்பது அவசியமான காரியம். ஆகவே இப்படிப்பட்டதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அது மட்டுமல்ல, ஜெப ஜீவியம் தேவனுடைய ஆலயத்தில் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அங்கே யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே நிறைய காரியம் சொல்லப்படாட்டி, மோசையோடு கூட இருந்த காலத்தில் யோசுவா செய்த ஒரு காரியம் என்னன்னாக்க, அந்த மோசே போயிட்டாரு, ஆனாலும் யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, அவர் என்ன செய்தாராம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கக்கூடியவராய், ஜெபிக்கக்கூடியவராய் அவர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெப ஜீவியம் இருக்கா? முதலாவது நாம் தேவனை தேடுகிறோம், ஜெபத்தில் நாம் தரித்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படி இல்லாட்டி நாளடைவில் எப்படி ஆகிரும்னா, ஜெபம் பெயருக்கு ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக மாறிவிடும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் வேணும், உபவாசம் வேணும், தனிப்பட்ட முறையில் வேணும். சில பேர் சொல்லுவாங்க, உபவாசம் இருந்தால் ரொம்ப உடம்பு இதாகிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வயசு 75. இன்றைக்கும் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க, நான் இந்தியாவில் 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தேன். வாரத்துக்கு எப்படியாவது 3 நாள் முடிஞ்ச அளவுக்கு போயிடுவேன், இல்லாட்டி மாதத்துக்காவது 3 நாள் போயிடுவேன். நைட்டு மற்றம்னா சாப்பிடுவேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இங்கே வந்தாலுமே லண்டனில் இருக்கும்போது, இங்கே இருக்கும்போது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபாஸ்டிங் தான் சாப்பிட்றேன். நான் செத்து போகலை.
அப்போ நம்ம சரீரம் கெட்டு போகும், இல்லாட்டி அப்படி போகும்னு சொல்லி உபவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருப்பது அவசியம். அப்போ முதலாவது வேண்டியது என்னன்னா, ஆவிக்குரிய தாகம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு பிரியமான மக்களாக இருக்க முடியும். ஏன் தாவீதை தேவன் சொன்னார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி? அவருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் முறுமுறுக்கலை. அவருடைய இருதயமெல்லாம் தேவன் மேலேயும் தேவனுடைய ஆலயத்தின் மேலேயும் இருந்தது. அதனால அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எப்பொழுது தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக நான் போவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அவருக்கு ராஜ்யம் மற்ற எல்லா காரியங்களும் இருந்தாலும் அவருடைய இருதயம் எங்கே இருந்துச்சுன்னா தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சன்னதியில், அப்படிப்பட்ட தேவ சமூகத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தாகம் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது செய்திகளை கேட்டிருக்கலாம், இல்லாட்டி அங்கே போட்ட செய்தியை கேட்டிருக்கலாம். எப்படினாலும் முதலாவது வேண்டியதான காரியம் ஆவிக்குரிய தாகம் நமக்கு இருக்கணும். எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு, கணுக்கால் அளவில் முழங்கால் அளவில் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து சொல்லப்படும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில் எப்பொழுதுமே வாழக்கூடியதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது அவசியமான காரியம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஜெயம் கொள்ளுகிறவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி அங்கே கூறப்பட்டுள்ள அந்த வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. இது ஆதியிலேயே யாருக்கு கொடுத்திருந்தாரு? ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அந்த காரியத்தை செய்யாமல் அவர்கள் வேறொரு மரத்தினுடைய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால அவர் என்ன செஞ்சிட்டார்னா, அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை என்ன செஞ்சார், சுடரெளி பட்டயத்தை உண்டாக்கி அங்கே போக முடியாதபடிக்கு ஆண்டவர் செஞ்சு அவங்கள அனுப்பிச்சி விட்டார். அப்போ அன்னைக்கு அந்த சுடரெளி பட்டயத்தை வச்சு மறைச்சி அந்த கனியை சாப்பிடாமல் இருந்த கனியை யாருக்கு கொடுக்குறாருன்னா, இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்குத்தான் அந்த கனியை கொடுப்பார். அப்போ நமக்கு ஏதோ ஒரு ஆப்பிள் கனி போல நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே போகும்போது தான் தெரியும் அவருடைய மகிமை என்னன்னு சொல்லி. ஏன்னா 6000 வருஷம் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு மேலேயும் போய் ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது அந்த கனியை கொடுக்குறாருன்னா அது விசேஷித்தமான கனி. அது நமக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. அப்போ ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கணும். அதே போல் மற்ற இடங்களில் பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொல்லியும், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என்னுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்லியும், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் 2ஆம் மரணத்தினாலே சேதப்படுத்தப்படுவதில்லை என்று சொல்லியும், கிட்டத்தட்ட 7 காரியங்களும் பின்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பின்னாடி ஒரு காரியத்தையும் குறித்து ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். அப்போ ஒரு 7-8 காரியத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டுள்ளது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த வேத வசனங்கள் எல்லாமே நாம் படிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, அப்போ தான் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில்
வரும். கிறிஸ்தவங்களாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்னும் மாம்சத்தின்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாவிட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதும் சந்தோஷம், சந்தேகம். அதே வேளையில் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் பலனை பெற்றுக்கொள்ளுகிறதுங்கிறதும் சந்தேகமான காரியம். ஆகவே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையில் அங்கத்தினராக இருந்து கர்த்தருடைய பந்தியிலே சேர்கிறதான நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது ஆவிக்குரிய தாகம் நமக்கு இருக்கணும். அங்கே நான் சொன்னேன், அந்த நேற்றைய பொழுதிலே சொன்னேன், ஏசா மாம்சத்துக்குரியவன், அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். ஆனால் யாக்கோபு ஆவிக்குரியவன், அதனால் ஆண்டவர் கூடயே இருந்து நடத்தினார். நாம் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார், நித்தமும் நடத்துவார், சமாதானத்தின் வழியிலே நடத்துவார், மரண பரியந்தமும் நம்மை அவர் நடத்த போதுமானவர். வேண்டியது ஆவிக்குரிய தாகம் முதலாவது. ரெண்டாவது பாகம், ரெண்டாவது சொல்லப்பட்டுள்ள ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. எதில் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழணும்? மாம்சம், உலகம், பிசாஸ், இந்த மூணுக்கும் எதிர்த்து வாழக்கூடியவர்களாக நாம் இருப்பது அவசியமான காரியம். ஏனென்றால் இந்த மாம்சம் நமக்கு என்ன செய்யும்னா, பழைய மாம்ச சுபாவம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த சுபாவம் இப்பயும் நம்ம தலை தூக்கும், இந்த காரியங்களை செய்யும்படியாக சொல்லும். முன்னாடி இருந்த அந்த கோபம், எரிச்சல், இந்த விதமான காரியங்கள் எல்லாம் இப்பயும் என்ன செய்யும்? அது தூண்டும். அப்போ அந்த மாம்சத்தை கீழடக்கி வாழணும்னு சொன்னாக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைந்து இருக்கும் பொழுது தான் நாம் மாம்சத்தை கீழடக்கி வாழ முடியும். ரெண்டு சமமாக இருக்க முடியாது. ஒன்று மேலே இருக்கும், இல்லாட்டி ஒன்று கீழே இருக்கும். ஒன்று நாம் ஆவிக்குரியவங்களாக இருப்போம், இல்லாட்டி மாம்சத்துக்குரியவங்களாக தான் இருப்போம். நான் கனடாவில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தபோது, நான் இருந்தது பிராம்ப்டன்கிற ஊரில் இருந்தேன். அப்போ எனக்கு டொரண்டோவிலேருந்து ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சார்னா, அந்த குடும்பம் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வரும்போது அவங்களோட நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்தாங்க. அவர் முன்னாடி காரில் உட்காந்துருந்தார், இந்த அம்மா பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தா, நான் முன்னாடி உட்காந்துட்டு போனேன். அப்போ போகும்போது நிறைய கேள்வி கேட்டார் அவர். அப்போ அந்த கேள்வியெல்லாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கேட்குற மாதிரியே இல்லை, இடக்கு முடக்கா கேட்டுவே வந்தார். 1 மணி நேரம் அங்கேருந்து பிரயாணம் பண்ணி போகணும். அப்போ போய்கிட்டே வரும்போது சொன்னார், திருப்பி கேட்டார், இந்த மாதிரி ஆவிக்குரிய சபைகள்லாம் போகிறாங்க, சில பேர்லாம் பார்த்தாங்க பழையபடி எரிச்சல் அடைகிறாங்க, கோவப்படுறாங்க, பொய் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்கிறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், வேதம் சொல்லுது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறதுன்னு. இவங்க நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் இருந்தால் அதை செய்ய மாட்டாங்க, ஆனால் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா யாருனாலும் செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். என் பின்னாடி இருக்கிற மனைவிட்ட சொல்லுங்கன்னார். அந்த அம்மாட்ட திருப்பி என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டால், ஆமாம் பாஸ்டர் எனக்கு நிறைய கோபம் வரும் இப்படியெல்லாம் சொன்னார். அதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சு அவர் சர்ச்சுக்கு போக மாட்டாராம். அவர் சர்ச்சில் போய் இறக்கி விட்டுட்டு அவர் எங்கேயாவது போயிடுவார், திருப்பி சர்ச்சு முடித்தோடனே வந்துடுவார். அவர் ஹிந்து, இந்த அம்மா ஹிந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டுருச்சு. ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படுறதுக்கு எப்படி இருக்க முடியல, ஒரு சாட்சியாக வாழ முடியலை. அப்போ என்ன செஞ்சிருச்சுன்னா, அவர் அன்னைக்கு நான் சொன்னேன், சும்மா வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி பிரசங்கத்தையும் கேட்டார். பிறகு என்ன செஞ்சார், நான் சொன்னேன் இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி போனார். அவர் பேர் சுகந்தர். அவர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த சபையில் சின்ன சின்ன ஊழியங்களையும் அவர் செய்கிறார். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாம்ச குணம் என்னாச்சுன்னா, கணவனே ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு என்னது தடை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மாம்ச குணம் அவங்கள வெளியே தள்ளிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை இருந்து, அதை பிசாசு அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரி மற்றவங்க மூலமாக நமக்கு கோபம் வரும். ஆனால் நம்ம கோபத்தை அடக்கி நாம் சாந்தமுள்ளவர்களாக மாறும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்வார். அவங்க கோவப்படும் போது நம்மளும் கோவப்பட்டா என்ன, வெளியே பார்க்குறதுக்கு எல்லாம் சாது தான். சபைக்குள்ளே இருந்தாக்க எல்லா பேருமே பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும், பரிசுத்தவான்களை அப்படியே பரலோகத்துக்கு போகிறது மாதிரி தான் தெரியும். ஆனால் இங்கேருந்து வெளியே போனால் தான் தெரியும். நான் பஸ்ஸில் ஒரு தடவை சர்ச்சு விட்டு வெளியே வந்து பஸ்ஸில் ஏறி போனேன். அப்போ மற்ற கூட்டமெல்லாம் நிறையா வந்துருச்சு கூட்டம். ஒரு அம்மா கையில் பைபிள் வச்சுருக்கு, கழுத்தில் சிலுவை போட்டிருக்கு.
ஒரு அம்மா தெரியாமல் அந்த அம்மா காலம் மிதிச்சிருச்சு. அப்போ மிதிச்சோன்னே அந்த அம்மாவுக்கு வந்துச்சு கோபம். அந்த அம்மாவை திட்டுது. இந்த அம்மா சொல்லுது, அது ஹிந்து, பொட்டு வச்சிருக்கு. நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன். தெரியாமல் பட்டுச்சுமா, மன்னிச்சிவோ அப்படின்னு சொல்லுது. அது கண்ணு இருக்குல்ல, எப்படி தெரியாமல் பட்டோம். சண்டே வம்புக்கு இருக்குது. அப்போ தான் சர்ச்சில் வந்து முடிச்சுட்டு போயிருக்கு. ஆனால் என்ன செய்ய முடியலை. என்றைக்காவது அந்த பொம்பளையோ இல்லாட்டி சுற்றி பார்த்துக்கு இருக்கிறவங்க சர்ச்சுக்கு போவாங்களா? ஏன் பார்த்தோன்னே நல்லா தெரியும் இந்த மாதிரி கிறிஸ்தவ பொம்பளைன்னு. பைபிளை கையில் வச்சுருக்கு, கருத்தில் இன்றைக்கி நிறையா பேர் அப்படி தான் செயின் போட்டிருப்பாங்க, கிறிஸ்தவங்கன்னு தெரியும். கடையில் போனோன்னே அவங்களோட வம்புக்கு சண்டை போடுவாங்க. நம்ம யாருங்கிறத உணரணும். நாம் மற்றவங்களுடைய கண்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதனால் மாம்சத்து குணத்தை நாம் வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவி மேலான நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்கணும், உலகத்தை நாம் ஜெயிக்கணும். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள்லாம் வரும். அந்த உலகத்தினுடைய ஆசாபாசம் மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, இங்கே இருக்க முடியாது. சபைக்குள்ளே வரும்போது உலகத்தில் இருக்கிறவங்க வேறு மாதிரி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ட்ரெஸ்ஸு மற்றும் உள்ள காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும். ஏன் சரியாக இருக்கணும்? நான் ஏன்டா காசு இருக்குது, என் உடம்பு, நான் எதையும் போட்டு வருவேன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே அப்படி இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹிந்து ஃபேமிலி குடும்பமாக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வரும்போது சபைக்குள்ளே இருக்கிற ஆட்கள் கணவனை சில பேர் வா போன்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப மிஞ்சி போயிடுச்சு. எப்படின்னா வாடா போடா அப்படிங்கிற அளவுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க புருஷன் அவங்க என்னமோ செய்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, புருஷனை பார்த்தா வாடா அப்படின்னு செல்லமாக கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த ஹிந்து குடும்பமும் வந்திருக்கும். அவங்க பார்ப்பாங்க, என்னடா இந்த சபைக்கு போனாக்க பொம்பளையெல்லாம் புருஷனை வா போ வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க போல். இங்கே நம்ம பிள்ளைகள் போச்சுன்னா கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, சபைக்கு வரவும் மாட்டாங்க. அதே போல் உடுத்துறதும் தப்பாக உடுத்தி இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு போனால் இப்படித்தான் உடுத்தணும் போல், நம்ம பிள்ளைய கெட்டு போகணும்னு வரமாட்டாங்க. அப்போ நாம் செய்கிற காரியம் நமக்கு தெரியாது. நம்மை அறியாமலே மற்றவர்கள் ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு அது என்ன செய்யும், தடை செய்து விடுவோம். ஆகவே தான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதபடி உலக சிநேகிதம், உலகத்தின்படி வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை ரட்சிக்கலை. உலகத்தின்படி வாழாதபடி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். மூன்றாவது, பிசாசை நாம் ஜெயிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நாம் எங்கே போய் அவனோட மண்டு கட்டுறது? அவன் ஆவியாக இருக்கான். ஆனால் எப்படி பிசாசனுடைய எதிர்த்து நிற்கிறது? நம்முடைய மனசில் இருக்கும்போதே ஏதாவது ஒரு காரியம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டா அவன் சொல்லிக்கு என்ன செய்கிறோம், கீழ்ப்படிஞ்சிடும். ஆதாம் தான் செஞ்சாங்க, ஆதாம் ஏவாள். அந்த காரியங்கள் வரும் பொழுது மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். ஒரு ஆளை இந்த ஆளை திட்டு அப்படின்னு உள்ளேருந்து வருதுன்னு வச்சுங்க, திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற வார்த்தைக்கெல்லாம் நோ சொல்லிக்கிட்டே வந்தால் அவன் பார்ப்பான், இவன்கிட்ட போனாக்க இவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான்னு போயிடுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து செயல்படுவது அவசியம். உலகத்தில் ஒரு வாழ்க்கை, சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை. ஒருத்தர், நான் டென்மார்க் போயிருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ஒன்று கேட்குறேன், தப்பான்னு சொல்லுங்கன்னாரு. என்னன்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் மேனேஜர் வரும்போது எப்பயுமே பார்ட்டி வைப்பாங்க, அந்த பார்ட்டி சமயத்தில் மாத்திரம் நான் கொஞ்சோண்டு குடிச்சிக்கிறேன், சரியா தப்பான்னாரு. நான் சொன்னேன், இதில் என்ன கேட்க வேண்டியிருக்கு, அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவருக்கு. அப்போ சில பேர் இங்கே இப்படி இருப்பாங்க, தங்களுடைய வேலை ஸ்தலத்தில் என்ன செய்வாங்க, அதுக்கேற்றாப்புல மாதிரி. இப்படியும் அப்படியும் வாழ்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தேன், என் ஜனமாய் இருக்கும்படிக்கு பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மாம்சம் நமக்கு விரோதமாக பல காரியங்களை சொல்லலாம், அதே வேளையில் உலகம் நமக்கு விரோதமாக வேறு காரியங்களை சொல்லலாம், பிசாசும் கொண்டு வரலாம். ஆனால் அந்த மூன்று காரியத்துக்கும் எதிர்த்து செயல்படக்கூடியதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் இதே காரியத்தை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா
பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லித்தான் அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வை நம்ம ஆண்டவர் சொல்லும்போது அதை நம்ம கேட்காம விட்டுட்டோம்னாக்க அது என்ன செய்யாது, அதுக்கு அடுத்து அவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அப்போ அப்படியே நம்ம பரிசுத்த ஆவியானவரை அடக்கி நம்ம என்ன செய்வோம், வச்சிருக்கோம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உலகத்தினுடைய அந்த காரியங்கள் வந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் இருப்பது அவசியம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், வரணும். மாமியார் வீட்டில் இருப்பாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், அவங்க ரட்சிக்கப்படாது இருப்பாங்க. சில இடங்களில் அது நடக்கும். மாமியாரை பண்ணுற கொடுமை இருக்கே, ஒழுங்காக சோறும் போட மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கண்டமணி திட்டுவாங்க. இப்படி குடும்பத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா மற்றவங்களை இம்சப்படுத்தி சில காரியங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே என்ன செய்ய மாட்டாங்க. ஆக நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் சாட்சியாக வாழ்வது அவசியமான காரியம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எச்சரிக்கும் போது அந்த காரியங்களுக்கு விலகி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதும் அவசியம். நான்காவதாக பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 16 பார்க்கும் பொழுது 16:7-10 வரைக்கும் வாசிங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. இங்கே பவுல் ஒரு இடத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணினார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே போக வேண்டாம் என்று சொல்லி தடை பண்ணினார். அதே வேளையில் மெகதோனியா தேசத்து மனுஷன் ஒருவன் வந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற தரிசனத்தை கண்டவுடனே அவர் கண்டு கொண்டார், ஆண்டவருடைய சித்தம் சுவிசேஷத்தை அந்த ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இருப்பதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணின பின்பாக என்ன செஞ்சார்னா வேறு ஒரு இடத்துக்கு அவர் மெகதோனியா தேசத்துக்கு கடந்து போகிறார். அப்படி நீங்கள் போகும்போது தான் அந்த மெகதோனியா தேசத்தில் நீங்கள் போய் கடைசியில் அவர் எங்கே போகிறாருன்னா அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்படுறார். சிறைச்சாலையில் அடைக்கப்படும் பொழுது அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுறான். வேத பண்டிதர் சொல்கிறாங்க, இவர் தரிசனத்தில் ஒரு மனுஷன் கண்டு மெகதோனியா தேசத்தில் தரிசனம் கண்டானே, அந்த மனுஷன் இந்த சிறைச்சாலைக்காரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்க சிறைச்சாலை கதவுகளெல்லாம் அதிரும்படியாக சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறந்த தேவன் இவங்களை சிறைச்சாலைக்கு போகாமலும் இருக்க என்ன செஞ்சுருக்க முடியும். அப்போ சிறைச்சாலைக்கு ஏன் ஆண்டவர் போக வச்சார்னு சொன்னால், அந்த சிறைச்சாலையில் ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும். அதற்காக பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சு அவன் சுவிசேஷம் சொல்லி அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை செஞ்சான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாகி இருந்தால் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்குரிய அந்த வாஞ்சை விருப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். சரி, நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ எத்தனை மாதம் முடிஞ்சிச்சு? 5 மாதம் முடிஞ்சிச்சு. 5 மாதத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு நான் சுவிசேஷத்தை சொன்னேன் அப்படிங்கிறவங்க யார் இருக்கீங்க? போதகரமாக சொல்ல வேண்டாம், மற்றவங்க சொல்லுங்கள், ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க.
யாராவது சொன்னீங்களா? ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கோம்? சந்தோஷம். சந்தோஷம். 2-3 பேர் இருக்கீங்க. சந்தோஷமான காரியம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். நான் அங்கே சொன்னேன், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நம்ம அபிஷேகம் பண்ணியிருந்தால் நமக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னது, யாருக்காவது பார்த்து சுவிசேஷம் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாகம் நமக்குள்ளே என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். நான் இந்தியாவில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி மதுரையிலேருந்து சேலம் வரைக்கும் எங்கள் ஊர் வரைக்கும் வந்தேன். அப்படி வரும்போது ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்தேன். அப்போ அந்த டாக்ஸியில் டிரைவர் ஓட்டிக்கிட்டே வந்தார். ஆண்டவரை பற்றி கொஞ்சம் சொன்னேன். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணேன், அவர் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் அடையாளம் ஹோட்டலில் போய் நல்லா டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போனோம். வீட்டில் போனோன்னே 300 ரூபாய்க்கு ஒரு பைபிள் வாங்கி வச்சுருந்தேன், புது பைபிள். அந்த பைபிளை என்ன செஞ்சான்னாக்கா, இப்போ அதனுடைய 300 விலை, அதுக்கு முன்னாடி குறைச்சி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். 200 250. அதை அந்த ஆள்கிட்ட கொடுத்து, இதை நீங்கள் படிங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டு போனார். நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டதுக்கு காசு எனக்கு செலவு, பைபிள் 300 ரூபா செலவு. ஏன் நான் 500 ரூபா செலவழிக்கணும்? என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்ன செய்வார், அதை படிப்பார், ரட்சிக்கப்படலாம், இல்லாட்டி அவங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படலாம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் பணம் செலவழிக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படவே கூடாது. அதே போல் சேலத்துலேருந்து பெங்களூர் வந்தேன். ஓசூர்லேருந்து பெங்களூர் போகும்போது, ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு ஆள், அந்த ஆள் காலையில் எழுந்திரிச்சு போனோம் ஏர்போர்ட்டுக்கு. அங்கே போய் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டோம். ஏன்னா அப்போ ஹோட்டல் திறக்கலை. பிறகு அந்த பையன்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு. 2 சின்ன பிள்ளைன்னு சொன்னார். 1/4 கிலோ ஸ்வீட் வாங்கி அந்த ஆளுக்கு கொடுத்து என்ன பண்ணேன்னாக்கா, நீ ஆண்டவரை இயேசுவை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதில் என்ன செய்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு அன்புள்ளவருங்கிறத மற்றவங்களுக்கு நாம் தெரிவிக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்படுறாங்க ரட்சிக்கப்படலைங்கிறது வேறு. அவன் என்ன செய்கிறோம், ஆண்டவர் அன்புள்ளவர். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களை பார்க்குறவங்க யாரை பார்க்குறாங்க, குடியாரனை பார்க்குறாங்க, பச்சாரனக்காரனை பார்க்குறவங்க. உலகத்தில் நிறைய அவங்க தான் இருக்காங்க கிறிஸ்தவ பேரில். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க கொஞ்சம். அப்போ இருக்கக்கூடியதில் கொஞ்சம் பேருக்கு நாம் செய்யணும். நான் அந்த வண்டலூர் ஜூன்னு ஒன்று இருக்குது சென்னையில். யாருக்காவது தெரியுமா? சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? இல்லை. வண்டலூர் ஜூ பெரிய ஒரு ஜூ. அதுக்குள்ளே என் சின்ன பையனை கூட்டிகிட்டு போனதுனால அன்றைக்கி நான், மிஸ்ஸஸ்ஸு, பையன் எல்லாம் போனோம். பையனையும் கூட்டிக்கிட்டு ஃபேமிலியாக போனோம். அங்கே போனோன்னே ஒரு வண்டி சின்ன மெதுவாக போகும். அந்த வண்டி இந்த ஏர்போர்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா வண்டி, அது மாதிரி வண்டி போகும். அதில் ஏறி உட்காந்துக்கிட்டே போனோம். எல்லா பேரும் வந்தாங்க. அந்த அம்மா சுற்றி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு நிப்பாட்டி ஏற்றிக்கிட்டே போச்சு. கடைசியில் இறங்கும்போது அவங்கவுங்க போயிட்டாங்க. அப்போ நான் அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சேன், ஒரு 50 ரூபாய் கொடுத்தேன். 50 ரூபாய் கொடுத்து, வேணாங்க ஐயா அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், பரவாயில்ல வச்சுவேன், நான் சர்ச் பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, ரொம்ப சொல்ல முடியலை, ஒரு சில வார்த்தை நான் கிறிஸ்தவங்கிறத காமிச்சிட்டு வந்துட்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பணத்தை செலவழிக்கணும், ஐயோ காசே கையை விட்டு போச்சேன்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, உலக பொருள்களினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்போ நம்ம சின்ன சின்ன காரியங்கள் அப்படி செஞ்சோம்னா அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், கிறிஸ்தவங்க நல்லவங்க. அப்போ இன்னொருத்தர் போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு என்ன செய்யும், கிளிக்காகும். அப்போ நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு. நீங்கள் கையில் யாராவது பைபிளோ புதிய ஏற்பாடோ வாங்கி வச்சுருக்கீங்களா? இல்லாட்டி 4-5 பைபிளோ வச்சுக்கணும். அது காசு போது யாராவது ஓசியாக வாங்கி கொடுப்பாங்களா? ரட்சிப்பு தான் ஓசி. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சும் போதகத்தை வந்து கேட்பாங்க, எங்கேயாவது ஓசியாக குறைச்ச விலையில் பைபிள் கிடைக்குமா? கடைக்கு போனால் எடுக்கிறது நல்ல பட்டு புடவை, நல்ல சட்டை, அது சந்தோஷம். ஆனால் ஒரு பைபிள் காசு போட்டு வாங்குறதுக்கு முடியலைன்னா என்ன ரட்சிப்பை பெற்றிருக்கோம், என்ன ஆவியானவர் பெற்றிருக்கோம்னு எனக்கு புரியாது. என்னுடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகளில் நான் என்ன செய்கிறேன், காசை செலவழிக்கிறேன். கனடா போயிருந்தேன். கனடாவில் ஒருத்தர் அங்கேருந்து ஸ்வீட்ஸ்லேருந்து வந்தார். அப்போ அவர்கிட்ட பணம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி எங்கள் ஆண்டிக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கணும், இந்த சர்ச்சில் பைபிள் இருக்கு, என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தார், புக்ஸ்களை கொண்டு வந்து. அப்புறம் உடனே என்னுடைய $15 அது
அந்த பைபிளை வாங்கி என்ன செய்ய அவர் கொடுத்து இதை அவங்க கொடுங்கன்னு சொன்னார். திருப்பி என்னை பார்த்தோன்னே அந்த பணத்தை அவர் கொடுத்துட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது வச்சுருக்கோமா? ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு ட்ராக்ஸ் இருக்கா, இல்லாட்டி பைபிள் இருக்கா, இல்லாட்டி புதிய ஏற்பாடு இருக்கா? அப்படி இல்லாட்டி சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் போதையார் எங்களுக்கு வாங்கி கொடுக்கலைங்க, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஸ்ரீலங்கா போயிட்டு வரும்போது சில பேர் என்ன சொல்லிவிட்டு வருவாங்க, இந்த சுடிதார் 2 வாங்கிட்டு வந்துடுங்க, இந்த சேலை 2 வாங்கிட்டு வந்துடுங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க சொல்ல தப்பு கிடையாது. அப்படி சொல்லும் போது 2 பைபிள் 2 வாங்கிட்டு வாங்களேன், இங்கே வச்சுக்கிறேன், யாராவது நான் பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறேன்னு யாராவது சொல்கிறோமா? அதுக்கு வரமாட்டேன். அப்படி வாங்கி நம்ம கையில் வச்சுக்கணும். ஹிந்துவாக இருக்கும்போது இங்கே ஹிந்துவாக இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, சந்தோஷம். நிறைய பேர் ஹிந்துவாக தான் இருக்கீங்க. நீங்கள் முந்தி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? உங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? என்ன சொல்ல மாட்டீங்க? கோயிலுக்கு போனது இல்லையா? போயிருக்கீங்க. தேங்காய் பழம் நீங்கள் வாங்கிட்டு போவீங்களா, பூசாரி வாங்கி கொடுப்பாரா? அப்போ மாத்திரம் நமக்கு தெரியுது தேங்காய் பழம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு ஆளுக்கு பைபிள் கொடுக்கணும்னா எங்கள் போதவர் கொடுக்கலையே. ஏன்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல. நாம் நம்முடைய காசை வச்சு கொண்டு போய் கொடுத்தா அதையும் பார்த்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒரு கலசம் தண்ணி என்னுடைய நாமத்தினால் கொடுத்தாலும் அதற்குரிய பிரதிபலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவர் இயேசுவே இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்னாக்க, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவே, தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கும்படியாகவே நான் அனுப்பப்பட்டேன். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுடைய முதலாவது நோக்கம் என்னன்னு சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டது போல் மற்றவங்க ரட்சிக்கப்படணும். அதுதான் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியணும். கிட்டத்தட்ட 42 வருஷமாக நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன். இன்னும் எனக்கு நான் செஞ்ச ஊழியத்தில் திருப்தி கிடையாது. இன்னும் நான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு, எப்போ போய் சேர போகிறேன்னு தெரியாது. அதுவெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு நான் ஊழியம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்ரீலங்கா போயிருந்தேன். எனக்கும் சிங்களத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்கே போய் என்ன பண்ணேன், என்னுடைய அந்த ஃபாலோ அப் ஊழியம், ஒருவர் ஆண்டவராகி இயேசுவை பற்றி அறியும் போது தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவித்து சபைக்குள்ளே கொண்டு வர்றது, அந்த காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழில் செஞ்சு முடிச்சிட்டேன். சிங்களத்தில் போய் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவழித்து சிங்கள மொழியில் நான் பண்ணியிருக்கேன். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு காசு, அதை திருப்பி வாசிக்கிறதுக்கு ஸ்டுடியோவுக்கு ஒரு காசு, அதை வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு காசு, இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் செய்கிறேன். ஹிந்தியில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பஞ்சாபில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மலையாளத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்படி டொச்சில் பண்ண சொல்லியிருக்கேன். பெர்லினில் டொச்சில் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே டொச்சில் வந்துடும். நீங்கள் டொச்சில் யாராவது பிள்ளைய படிக்கிற பிள்ளைய இன்னொரு பிள்ளைக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னா உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு கிளிக் பண்ணினா போயிடும். சுகம் தரும் தேவன் இயேசு, விடுதலை தரும் தேவன் இயேசு, சமாதானம் தரும் தேவன் இயேசு, அன்பின் தேவன் இயேசு, இந்த விதமான காரியங்கள் சுவிசேஷ வேலையை செய்கிறதுக்கு இப்போ எல்லா மொழிகள்லேயும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏன் அதை பண்ணுறேன்னா, நான் மரித்து போனாலும் எனக்கு பின்னாடி, நான் மரித்த பின்னாடி இந்த ஊழியம் உலகம் பூரா போய்கிட்டே இருக்கும். அது என்னுடைய பாரம் தான். எனக்கு சும்மா போகும்போது அங்கே 5 பேர் 4 பேர் 3 பேரோட போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. போனாக்கா ஆயிரக்கணக்கான பேர் அங்கே பரலோகத்தில் வந்து நீங்கள் சுவிசேஷ பிரதி கொடுத்ததுனால தாங்க உங்களுடைய இந்த காரியத்தினால தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லணும். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை பேர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பைபிள் கொடுத்தீங்கம்மா, அதை படித்து நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தீங்க அதை குறித்து படிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லாட்டி நம்ம கூடயே தான் வேலை பார்த்துச்சு, ஆண்டவரை பற்றி ஒரு நாளும் சொல்லலையே, சொல்லியிருந்தால் நான் பரலோகத்துக்கு வந்திருப்பேனே, இப்போ நரகத்துக்கு போயிட்டேன்னு என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9 பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்.
கீழே சொல்லும்போது அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன் என்று சொல்லுகிறார். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் முக்கியமான கடமையாக இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்தார்னா சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஏவுவார். நான் ஒரு முறை ஒரு பஸ்ஸு நான் கண்டக்டர் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, பஸ்ஸு மெதுவாக அங்கேருந்து கிளம்பிடுச்சு, ஓடியாந்ததுக்குள்ளே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நான் ஓடி போய் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியும், ஏன்னா நான் கண்டக்டராக வேலை பார்த்தேன். ஓட போகும்போது ஆண்டவர் சொன்னார் நில்லுன்னார். சொன்னார், நீ அந்த பஸ்ஸில் போகணும்னா முன்னாடியே உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன், போகாதேன்ட்டேன். டக்குன்னு நான் நின்ட்டேன். அடுத்த ஒரு பஸ்ஸு வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி ஒரு ஆள் உட்காந்துருந்தார். அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார். அந்த ஆளுக்கு சுவிசேஷம் சொன்னால் நல்லா கேட்டார். அப்போ தான் நான் புரிஞ்சு கொண்டேன், இந்த ஆளை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுருந்துருக்கார். அதை விட்டு போட்டு நான் அதுக்கு ஓட போனேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே போனாலும் ஏது போனாலும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆண்டவர் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்ப்பார். இல்லாட்டி நாம் அவங்க இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஒரு தமிழ் கடையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பார்க்காக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டதான இடங்களில் போகும்போது நம்ம உணர்ந்து கொள்ளணும், ஆண்டவர் இவர்களை சந்திக்கிறதுக்காக என்ன அனுப்பிச்சார். நான் கழுத்தை வெட்டியில் போகிறான், ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நான் இப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி மாற்றிட்டாரு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அப்படியே நம்ம சொல்லலாம். நான் அங்கே சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையிலலாம் இரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது தான் அங்கே சொன்னேன், என்னுடைய அபிஷேகத்தையே நான் என்ன செய்ய முழு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் நான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடைசியாக இருக்கும்போது 2 கொரிந்தியர் 3:17-18 பார்க்கும் பொழுது வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அதே விடுதலை உண்டு. பாசமாக அதுதான் 2-3 தாட்டி சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லுங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய குணம் எப்போ நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைவோம்னு சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் ஆண்டவர் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறது நோக்கம் என்ன? ரட்சித்தாரு, நம்மளை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஏன் பூமியில் வச்சுருக்காரு? நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பெருகணும். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய சுபாவம் வரணும். கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அப்படி வாழும் பொழுது தான் அங்கே தாவீது சொல்கிறார், நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். அங்கே போய் தேவ சமூகத்தில் போகும்போது யாருடைய சாயல் இருக்கணும்? ஆவியானவருடைய கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அங்கே போய் நிற்க முடியும். இங்கே பூமியில் வாழ்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு மாம்சத்தினுடைய கிரியைகளே அந்த பிசாசனுடைய சாயல்லே அங்கே போகணும்னா அங்கே போக முடியாது. ஏன்னா அவனை அங்கேருந்து தள்ளிட்டாரு. திருப்பி அவனுடைய சாயலில் எப்படி அங்கே போக முடியும்? போக முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேண்டியது என்னன்னாக்க, ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள் வரும்படியாக நம்மத்தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? மாற்றிக்கொண்டே வரணும். மன்னிக்கக்கூடிய குணம் நமக்குள்ளே இருக்கணும். விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். மற்றவங்களோட சண்டைப்படாதபடி சமாதானமாக வாழக்கூடியவங்க இருக்கணும். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்போமே ஆனால் நம்மை கண்டு அநேகர் ஆண்டவரிடத்தில் வர முடியும். இந்த பட்டணத்தில் உங்களை நம்பி ஆண்டவர் இங்கே ஒரு சபையை வச்சுருக்கும்போது, இந்த சபையில் இருக்கிற நீங்கள் பட்டணத்துக்கு வெளிச்சமாக, உலகத்துக்கு மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாதுங்கிற போது நீங்கள் வெளிச்சமாக இருந்தீங்கன்னா அநேகர் ஆண்டவரிடத்தில் வர முடியும். உங்களை எதற்காக வச்சுருக்காங்கன்னா, உங்கள் மூலமாக மற்றவங்களும் ஆண்டவரை அறியணும், ரட்சிக்கப்படணும்.
அப்போ ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சால் தானே அவங்களாம் வரமாட்டாங்க. அவங்களே ஏன் இப்படி வருவாங்க? யாருக்காவது நான் ரட்சிக்க பண்ணணும்னு அவனா சபைக்கு வருவானா? வரமாட்டான். ஆனால் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு தேவைகள் இருக்குது. அப்போ அவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது, அவங்களுக்குள்ள இருள் நீங்கும் போது, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும். என்னென்னமோ காரியங்களை நம்ம கேட்டோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், கொடுத்து வருகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்கு இருக்கா? ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? உலகமெல்லாம் இருக்கிற ஆட்களை ரட்சின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, அவங்க பேரை சொல்லி, கூட வேலை செய்கிறவங்க பேரை, படிக்கிறவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த ஆளை ரட்சியும், இந்த ஆளுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும். சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் அவருக்கு பிரியம். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். ஆகவே தான் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஏன் பரலோகத்தை விட்டுட்டு இந்த அசுத்தமான பூமியில் ஏன் இருக்காருன்னா, நமக்குள்ளே இருந்து நம் மூலமாக சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கவும், அவர்கள் கேட்கும்போது அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து அவங்க ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு, பாவ உணர்வை ஏற்படுத்துவதும் தான் இருக்கார். ஆகவே தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்த வேளையில் லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். நீங்கள் போய் யாருக்காவது சொல்லும் போது, ஐயோ பயமாக இருக்குது, நான் தனி ஆளுன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். ஆகவே இந்த நாளில் பரிசுத்த பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடுகிறதான நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எதற்கு ஊற்றப்பட்டார் என்பதை அறிந்து அதன்படியாக நாம் வாழ்வோமேயானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினதற்காக கர்த்தர் சந்தோஷப்படக்கூடிய தேவனாக இருப்பார். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாகம் எனக்கு தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கேட்போம், ஆவிக்குரிய தாகம் சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் இன்னும் அதிகமாக தாகம் நமக்கு இருப்பது அவசியமான காரியம். இந்த உலகத்தில் நமக்கு திருப்தி இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு திருப்தி வந்துவிடவே கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு, வேத தியானம், வேத ஆராய்ச்சி, இவைகளில் ஜெபத்தில் தாகம் உள்ளவர்களாக நாம் இருந்து ஆவிக்குரியவர்களாக வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா? 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு பிரயாசப்படுங்க. 1 மணி நேரம் வேத வாசிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. நமக்கு நேரம் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ எங்கே போயிடுது? பூரா யூடியூப்புக்குள்ளே ஃபோன் வழியாகவே நேரம் பூரா போயிடுது. அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது. ஏதோ 1-2 பாட்டு கேட்குறீங்க, ரைட். ஆனால் பொழுதுன்னைக்கும் பாட்டவே கேட்டுக்கிறீங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தேவ சமூகத்தை நாம் தேடுவோம். ஆண்டவர் கிரியை செய்வார். 2வதாக நம்முடைய வாழ்க்கையில் உலகம், மாம்சம், பிசாசு நம்மோடு போராடி கொண்டே இருக்கும். ஆனால் அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த ஜெயம் பெற்றால்தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயம் பெற்றவர்களுக்குத்தான் ஆண்டவர் அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த கனியை கொடுப்பார். 2ஆம் மரணத்தினாலும் நாம் சேதப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்வதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்துக்கு, உலகத்துக்கு, பாவத்துக்கு எதிர்த்து வாழக்கூடியவர்களாக, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்போம். அது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது அவசியம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருப்பது அவசியமான காரியம். ஆகவே ஆண்டவருடைய குணம் நமக்குள் அதிகமாக வரும்படியாக தேவ சமூகத்தில் கேட்போம். கர்த்தருடைய பந்தியில் சேருகிறதான நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார்,
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். அவருடைய தாகமெல்லாம் ஆத்துமாக்கள் தான். ஆகவே கர்த்தருடைய பந்தியிலே சேருகிறதான நாம் இந்த காரியங்களை மனதிலே கொண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு ஆத்துமா ஆதாயம் பண்ண கிருபை தாங்க, பரிசுத்தமாக வாழ கிருபை தாங்கப்பா, உம்முடைய வேதத்தில் தாகமாக இருந்து, ஜெபத்திலே தாகமாக இருந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி வர ஆண்டவரே கிருபை செய்யும் என்று சொல்லி, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாகம் இருந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வளரத்தான் உங்களுக்குள்ளே இருந்து அந்த சுவிசேஷ தாகம், பரிசுத்த தாகம் உண்டாகும். இல்லாவிட்டால் உண்டாகாது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் செபியுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஒரே ஒரு பவுல் தான். பவுலை கொண்டு ஆண்டவர் உலகத்தை கலக்கினார். இன்றைக்கும் பவுல் மூலமாக உலகமெங்கிலும் பவுலுடைய நிறுவனங்களிலே இருந்து பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரே ஒரு மோசே தான் லட்சக்கணக்கான ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். ஒரே ஒரு யோசுவா தான் தேசத்தை சுதந்திரித்து பங்கிட்டு கொள்ளும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம், நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்தித்த போது அவன் செய்த காரியம், அதுவரைக்கும் தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்தான். ஆண்டவர் இயேசுவை அவன் நம்பலை, விசுவாசிக்கலை. தரிசனமான பின்னாக அவன் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் தம்முடைய கரங்களிலே அவனை எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவருடைய விருப்பம் உங்களை பயன்படுத்தணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.